ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொதிக்கிற தண்ணியில் அரிசி மாவு சேர்த்து இந்த ஸ்பெஷல் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அது என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த 1.5 கப் அளவு தண்ணியோடு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இடிக்காமல் பொடி இல்லைங்க, நேரடியாகவே சீரகத்தை சேர்த்துட்டு நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் தண்ணி நல்லாவே கொதி வந்துடும். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அது நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் இந்த தண்ணியோடு நல்லாவே நம்மளுடைய அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை கிளற ஆரம்பிக்கிறேங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லாவே மாவை கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளறிட்டு இருக்கும்போது மாவு சூடாகவே இருக்கணுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு நமக்கு வெந்து கிடச்சிரும் மாவு. இந்த பக்குவத்தில் நம்ம செய்யும்போது ஒரு 3/4 நமக்கு வந்து மாவு நல்லாவே வெந்துடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மாவை கிளறி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எடுத்து தனியாக வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் உடனே நம்ம மாற்றி வச்சிடலாம். எல்லா மாவையும் நம்ம கிளறும் போது தண்ணி சூடான தண்ணியில் ஈஸியாக கெட்டி தட்டிடுங்க. அது மட்டும் கவனமாக இது போல் நம்ம மாவை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துருக்கிற இந்த இஞ்சியை பார்த்திங்கன்னா ரொம்ப கருகவும் கூடாது, அதே டைமில் வேகாமையும் அடுத்த பொருளை சேர்க்கக்கூடாதுங்க. அது நல்லாவே பொரிஞ்சிடணும். இப்போ இதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இந்த எண்ணெயில் சேர்த்துக்குவேங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லாவே எல்லாம் ஒரு போல் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன கேரட் 2 எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பீன்ஸை, அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி நிறைய பீன்ஸ் வந்து குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் கிளறி விட்டுறலாங்க. சேர்த்துருக்கிற எல்லா காய்கறிகளையும் நல்லா ஒரு போல் கிளறினதுக்கப்புறமா இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. அதையும் நல்லாவே எல்லாத்தையும் ஒரு போல் கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. நம்ம எடுத்துருக்கிற எண்ணெயிலேயே நம்ம காய்கறி வந்து வெந்துடணும். அப்போ தான் நம்ம ரெசிபிக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன் பாருங்கள். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா மசாலா பொடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவும் தேங்காய் துருவி சேர்த்தோம் இல்லையா, அதுவுமே இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்குங்க. நீங்கள் எண்ணெயை தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த காய்கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு ஓரளவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கும். இது கூட ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு நான் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை குட்டியாக கட் பண்ணி அதையும் மாவோட சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு மாவு பிணையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப சூடாக இருக்காது. நல்லா கையில் கொஞ்சம் நல்லாவே ஈரமாக்கிட்டு, அதாவது லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிணைஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக வரும். மாவும் நமக்கு லைட்டாக சூடாக இருக்கணும். இது போல் நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு மல்லி எல்லாத்தையும் நல்லாவே பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு, அதாவது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். அது நல்லா விரு இல்லாமல் உருட்டணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்துட்டுங்க, அதில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த அரிசி மாவில் எவ்வளோ முடியுமோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவுலேயும் நல்லாவே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்பவும் போல் சப்பாத்தி எப்படி இழுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கலாங்க. நல்லாவே விரு வரும். ஏன்னா அரிசி மாவு அப்படி தான் வரும் இல்லையா, அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இழுத்துக்கலாம். ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சு வச்சுருக்கிற காய்கறிகளை உள்ளே பூர்ணமாக வச்சிடலாங்க. நான் காட்டுறது போல் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ஷீட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதுக்கு மேலே வச்சுட்டு இனிமேல் நான் காட்டுறது போல் லைட்டாக இது போல் நம்ம ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல பூர்ணம் வச்சோமோ அது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வர்ற மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கலாங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். அரிசி மாவு சேர்த்த ஸ்டஃபிங் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். அதோட ஓரங்கள்லாம் லைட்டாக எடுத்து வர மாதிரி இருக்குங்க. அதனால் லைட்டாக இது போல் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஓரங்களில் மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஓரங்களில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி நம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே சீல் ஆயிருங்க. இப்போ நமக்கு உள்ளே வச்சுருக்கிற பூரணம் வெளியே வராது, விருவும் அடையாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். எந்த பக்கத்துலேயுமே வந்து நமக்கு உள்ளே வச்சுருக்கிற பூரணம் வெளியே வராது. இல்லை ஒவ்வொரு ஷீட்டாக செய்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பெரிய ஷீட்டாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன குட்டி பவுல் எடுத்துகிட்டு அந்த ஷீட்டில் எவ்வளோ முடியுமோ
முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பவுல் வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு சூப்பரான ஷீட் வந்து ரெடி ஆயிருங்க. இந்த பார்த்தீங்களா, நான் காட்டுறது போல் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பெருசாக நம்ம இழுத்த இந்த அரிசி மாவுலேயே இன்னொரு பக்கம் வச்சு நம்ம இன்னொரு ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடது சப்பாத்தி கட்டை நம்ம எடுத்துக்கிறனால சிறுசாக இருக்குது. இதையே நீங்கள் கீழே இருக்கிற கட்டிங் போர்டில் நல்லா நிறையா மாவு எடுத்துகிட்டு பெருசாக ஷீட் இழுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக நிறையா ஷீட்டு கிடச்சிருங்க. ஒரே நேரத்தில் நமக்கு ஒரே டைமில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ இன்னொரு ஷீட் எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு எல்லா பக்கமும் சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி டைட் பண்ணோம் அப்படின்னா பூரணம் வெளியே வராமல் இருக்குங்க. செஞ்சு வச்ச எல்லா பூரணத்தையுமே இப்போ இந்த அரிசி மாவு பூரணத்தை தனியாக வச்சிடலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அரிசி மாவு ஷீட்டை இந்த எண்ணெயில் வச்சிடலாங்க. எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு சூடு ரொம்ப அதிகமாக நமக்கு பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஒவ்வொரு நிமிஷம் மட்டும் வச்சா போதும். சேர்க்கும்போது லோ ஃப்ளேம், நம்ம மாவை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டுடலாங்க. நம்ம ஒவ்வொரு பக்கமும் 2 தடவை திருப்பி போட்டு நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பான அரிசி மாவு பன்னு வந்து ரெடியாக இருங்க. உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா ஸ்பைஸாகவும் வெளியே சேர்த்துருக்கிற அரிசி மாவு நல்லா சாஃப்டாகவும் நமக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஓவன் கடாய் அப்படி எதுவுமே இல்லாமல் சூப்பரான பன்னு வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.